நல்லா கேக்குறாங்கயா டீட்டெயில். பாக்குறதுக்கு நான் பொம்பள ஆனா நெஜத்துல ஆம்பளடி. பசங்களை பாக்குறப்ப அவங்க வந்து தலை எப்படி கோதுறது, அவங்க வச்சிருக்க டிஃபரெண்ட் ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் பாக்குறப்ப நம்மளும் பையனா பிறந்தா இந்த மாதிரிலாம் அழகா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம்ல அப்படின்னு தோணி இருக்கு. அதென்ன தலைமையில கீரி புள்ள படுத்துக்குது. என்ன வைக்கப்படாது கையை கிழிச்சிச்சேடா. விருப்பம் போல விளையாடல இப்பதான் ஒரு கேம் முடிஞ்சு. முதல் வெள்ளி வரை பகல் 12 மணிக்கு நமது புது யுகத்தில் தோணி இருக்கு. இப்போ நாங்க வந்து எங்காவது வெளியே போனோம் ரெடி ஆகணும்னா அந்த மேக்கப் சாரி அது இதுன்னு எங்களுக்கு நிறைய இருக்கு. பையனா இருந்தா தலையை கோதி விட்டுட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு அவங்க ஒரு ஷர்ட் போட்டுட்டு ஒரு 10 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க. எங்களால அது முடியாது. அதுக்குன்னு நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது பையனா பிறந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. 10 நிமிடத்தில் நான் கிளம்பி வருவேன் ஐயா. மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு மட்டும் விதவிதமாக கிடைக்குது சார். ஸோ நம்மளுக்கும் அந்த மாதிரி பாய்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கேர்ள்ஸுக்கு மாதிரி நம்மளுக்கும் வந்து அப்போ தான் நான் தோண்டி இருக்கு ஒன்றா பிறந்திருக்கலாம். இந்த மேக்கப்பு 5 மணி நேரம் தான் நிற்கும். அதுக்கப்புறம் மேக்கப் கிழிஞ்சிடும். பொண்ணுங்களுக்கு மாத்திரம் இந்த எல்லாத்துலேயுமே ஃப்ரீ பஸ்ஸு, இந்த ஃப்ரீயாக சில விஷயம் ஆஃபர்ஸில் நிறைய இருக்குது. அவங்களுக்கு மாத்திரம் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி பசங்களுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நிறைய விஷயம் கொடுக்கணும்னு. நீ சொல்கிறது பாரில் வந்து ஸ்டாக்ஸ் நாட் அலவுடுன்னு போட்டிருப்பாங்க. அதுதானே கொய்யால கண்டுபிடிச்சிட்டா நான். தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? எப்படிதான் இந்த காசிப்லாம் தெரியும் தெரியல. ஆஃபீஸ் காசிப்பு, வீட்டு காசிப்பு, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதே இப்போ ஒரு காசிப் பேசுறது. எங்க போனாலும் குரூப்பா காசிப் பேசுறாங்க. நானும் ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்ல பொண்ணா மாதிரி அந்த காசிப்லாம் எப்படி இருக்குன்னு பேசணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்திருக்கு. லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ளத்தொடர்புக்கு இது உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. தெரியா? ஒரு பையன் எடுத்துக்கோங்களேன். நேரம் காலம் எதுவுமே வந்து அவசியம் இல்லை. எப்போ அவங்களுக்கு தோணுதோ வெளியில போவாங்க வருவாங்க. வீட்லயும் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சொசைட்டிலுமே வந்துட்டு பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கிடையாது. ஆனா அதுவே ஒரு பொண்ணு அப்படின்னா இப்போ அந்த 6 மணி அப்படின்றத தாண்டி ஒரு 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். ஸோ அந்த ஒரு செக்யூரிட்டி தாங்க, ஒரு பாதுகாப்பு தான் அந்த மாதிரி தோண வச்சு. காலேஜ் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக பஸ்ஸில் ஏறும்போது வந்து சீட்டே கிடைக்காது. இந்த லேடிஸ் மட்டும் எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியல. பட்டுன்னு வந்து போய் ஏதாச்சும் சொல்லி வந்து உட்காந்துருவாங்க. ஸோ அப்போ எனக்கு உணர்ந்துருக்கேன் நான் வந்து ஒரு பெண்ணாக தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. பசங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட்டு இல்லை கேஷுவல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ்ஸு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் போடுறதாச்சும் பொண்ணுங்களை போடணும்னு ஆசையாக இருக்குது. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. ஸ்கூல் காலேஜ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்குள்ள நாங்கள் எவ்வளோ சண்டை போட்டாலும் அது அவங்க மைண்ட்குள்ளேயே வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் பசங்களுக்குள்ள வந்து அப்படி கிடையாது. என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் எப்படி தான் சேருவானுங்கன்னே தெரியல. 5 நிமிஷத்துல திரும்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவானுங்க. எப்பயும் போல போய் டீ குடிக்கலாம் போயிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நினைச்சிருக்கேன் நம்மளும் பையனா பிறந்திருக்கலாம்னு சொல்லி. பொண்ணுங்களை வந்து எல்லா இதுலேயுமே வந்து நீ வந்து பொண்ணுன்னே சொல்கிறாங்க ஊர் சைட்லாம். ஒரு விஸ்காம் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விஸ்காம் படித்தேன். அப்படின்றப்போ பையன் அண்ணன் கேட்கும்போது விட்டுட்டாங்க. நான் பொண்ணுன்றதுனால விடல. அந்த ஒரு இதில் நம்ம பையனாக பிறந்திருக்கலாம்னு முடிவு எடுத்தேன் சார்.